அப்பத்தான் அன்புடன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆயாவின் அன்பு சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க. தோதுருக்கையில பாருங்க, வேண்டியத நினைங்க, அத்தனையும் நடந்துடும். முக்கியமா உடனே வெளிநாடு போகலாம். தாய் தகப்பன் ஆரோக்கியமா பிள்ளைகளை வாழ்த்துங்க. சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க. அழகான வித்தியாசமான தேங்காய் சட்னி அப்படியே அரைச்சு தொட்டுக்கனா தேங்காயோட ஓடும் உள்ளே போய் ஸ்டமக் பெயின். நன்றாக அரைத்து வடிகட்டி தாளித்து கொட்டுங்க. சூப்பர் சூப்பர் தேங்காய் பால் போல தேங்காய் காரப்பால். வெங்காயம் கரிகப்பில்லை கொத்தமல்லி நல்லா வதக்கி மாவில் போட்டால் தோசை ஊத்தப்பம், வெங்காய ஊத்தப்பம். அல்லது கேழ்வரகோ கோதுமையோ அரிசி மாவோ உப்பு போட்டு ஜீரகம் பெப்பர் போட்டு பிணைந்து தோசையாவோ அடையாவோ தட்டினால் அருமை அருமை. ஹெல்த்தியான உப்பு இல்லாத கொழக்கட்டை, நோ சுகர் நோ பிபி. தண்ணி மளமளன்னு கொதிக்கையிலே கிள்ளி கிள்ளி போடலாம். வீட்டில் இருக்கும் எந்த மாவானாலும் வண்டில்லையா என்று பார்த்து விட்டு சலித்து அழகாக ஒரு டம்ளர் போட்டு பிணைந்து தண்ணி கொதிக்கையிலே போடுங்க. வடித்த தண்ணி சுட சுட குடிக்கலாம். மறுநாள் நீச்சல் தண்ணி. ஹெல்த்தியான ஃபுட்டு. அருமை அருமை, சாப்பிட வாங்க அப்பத்தா வீட்டுக்கு. இது என்ன அரவேக்காடு வேக வச்ச முளைக்கட்டின கொண்டக்கடலை. சுண்டலே சாப்பிடாமல் ஒரு ஓட்டு ஓட்டி தாளித்தால் கொண்டக்கடலை பொடி மாசு. எதை வேண்டுமானாலும் இப்படி செய்யலாம். பிள்ளைக போக வர ஈஸியா லஞ்சுக்கும் சாப்பிடுவாங்க. சாதத்தில் மிளகுபடி போல பெரட்டி கூட சாப்பிடலாம். தக்காளி ரொம்ப விலை குறைவில்லை. கொத்தமல்லியும் கருகப்பையும் யோசிக்காம வாங்கிடுங்க. இறக்கையிலே தண்டை ரசத்திலே போடுங்க. இலையை பச்சடியில் போடுங்க. எல்லாவற்றிலும் அழகாக ரெண்டு மேலே தூவுங்க. இவங்க நான் எப்பவும் சொல்ற வாழைக்காய் பொடி மாசா, உருளைக்கிழங்கு பொடி மாசா. அருமை அருமை அருமை. உருளைக்கிழங்கை சிறிது தோலை சீத்து குட்டி குட்டியாக நறுக்கி பூண்டு தட்டி போட்டு கறி